இன்றைக்கு நவராத்திரி 9வது நாள். இன்றைக்கு சரஸ்வதி தேவிய நினைத்து வழிபடுற நாள் தான் இன்றைய நாள். ஆனா என்னால வழிபட இல்லாம போயிட்டுது. 2 நாளா பாத்தீங்கன்னா சில காரணங்களால என்னால வழிபட இல்லாம போயிட்டுது. மனசுக்குள்ள கும்பிடுறான் தான் பூசை செஞ்சு படைச்சு செய்யலாம் போயிட்டு. இன்றைக்கு கூட பாத்தீங்களா நான் ஒரு பிளான் போட்டேன். நான் வேற பிளான் மாறி நடந்துட்டுது. என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க ஊறுது, பலகாரம் செய்யறதுக்கு ஏதோ ஒன்று கூட அந்த ஊறுது. அப்ப இதெல்லாம் சரஸ்வதி தானே இன்னைக்கு படிச்சு செய்வோம்னு ஒரு பிளான போட்டேன். அது கஸ்டமர்ஸ் வந்து முடிஞ்சு போக 11 மணி தாண்டியாச்சு. 11 மணிக்கு பிறகு எங்க நான் செஞ்சு எங்க படைக்கிறது? சரி ஒரேடியா நாளைக்கு படைப்ப மாட்டேன். நான் மட்டும்தான் இப்படி என்று பார்த்தா என்னோட கஸ்டமர் வந்து அவளோட கதையும் சொந்த கதை சொக கதை என்னட்ட வந்து வரைக்கல அவளை வந்து ஊற போட்டுட்டு வந்தவாவாம். என்னட்ட வந்துட்டு போய் அவளை படைச்சு பூசை செய்வோம்னு சொல்லி. ஆனா அவ இப்ப போறதே 11 மணிக்கு. வீட்டை போய் சேர 11:45 ஆயிரம். அங்கேயும் சாமிக்கு சாப்பாடு இல்லையா இன்னைக்கு? அரோகராதான். வீட்டுக்கு வீடு வாசல் படின்னு சொல்லுவாங்க. எல்லா வீட்டுலயும் இப்படித்தான். என்ன செய்யறது? நம்ம நினைக்கிறது உண்டு, கடவுள் நினைக்கிறது உண்டு. இந்த வருஷம் எப்பவும் இல்லாம 100 வருஷத்துக்கு பிறகு 10 நாள் வருகுதான் சரஸ்வதி பூசை. ஐயோ இந்த தேத்த நவராத்திரி வந்து 10வது நோமலாவே 9வது நாள் தான் நாங்க வீட்டு பூஜை செய்யறோம். நாங்க இந்த முறை வந்து 10வது நாள் தான் வீட்டு பூஜை வருகுது. அது வந்து நாளைக்கு தான் வீட்டுல சரஸ்வதி பூஜை செய்து கும்பிடுற நாள். நாங்கள் மறந்திருந்தா உங்களுக்கு ஞாபகப்படுத்துவோம்னு நினைச்சேன். நான் 10வது நாள் என்ன குழப்பத்துல இருப்பீங்க. இன்றைக்கா சில பேர் இன்றைக்கு செஞ்சு படிச்சிருப்பீங்க, சில பேர் நாளைக்கா அந்த மாதிரி குழப்பத்துல இருப்பீங்க. நாளைக்கு தான் நவராத்திரி வீட்டு பூசை. நாளைக்கு சமையுங்கோ, படையுங்கோ, சாமியை கும்பிடுங்கோ, வரங்கள் கேளுங்கோ, நன்றி சொல்லுங்க. வரங்களை கேட்க முதல் நன்றி சொல்லணும். இருக்கிறதுக்கு நன்றி என்று சொல்லி கும்பிடணும். எல்லாம் சொல்லுங்க, கும்பிடுங்க. நன்றி வணக்கம். இது இருக்க சொல்லிட்டு போகலாம்னு வந்தனா சொல்லிட்டேன். நன்றி வணக்கம். மசாலா டீ ரெடி ஆகுது. ஓகே, பாய்.